பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவினுடைய எல்லைகளிலே போர் பதற்றமான ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நேரத்திலே மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே அவர்கள் இணைந்திருக்கின்றார். சார் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. தற்போது ராதாகிருஷ்ணன் சார், இப்ப போர் பதற்றமான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. ஒரு மூத்த பத்திரிகையாளரா இந்த இந்தியா பாகிஸ்தான் வாருங்கிறது கிட்டத்தட்ட 1947 அப்புறம் பல நிலைகளை நம்ம பார்த்திருக்கோம். குறிப்பா இந்த காஷ்மீரை மையமா வச்சு மட்டும் சமீபத்தில் ஒரு 6 முறை ஒரு 30 ஆண்டுகள்ல நடைபெற்றிருக்கிறதா சொல்றாங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளரா உங்களுடைய பார்வை என்ன சார்? இது கடைசியா நாம் பார்த்து 1999 கார்கில் போர்ல தான் கடைசியாக பார்த்தோம். அந்த கார்கில் போர் என்பது ஒரு லிமிடெட் வாராக இருந்தது. அது குறிப்பாக ஒரு சின்ன பகுதியில் ஏறத்தாழ ஒரு 400-450 கிலோமீட்டர் இருக்கின்ற ஒரு பகுதியில நடந்த ஒரு போராக இருக்கிறது. அவர்கள் பாகிஸ்தானியர்கள் இந்த கமாண்டிங் ஹைட்ஸ், காஷ்மீரினுடைய கமாண்டிங் ஹைட்ஸை அவர்கள் கேப்சர் பண்ணி விட்டார்கள். ஏனென்றால் இந்த பனி காலத்துல ஒரு ஒப்பந்தம் இருந்தது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு எழுதாத ஒப்பந்தம், அன்ரிட்டன் லா. என்னவென்றால் நாம ரெண்டு தரப்பினர்களும் அந்த ஹைட்ஸை, கமாண்டிங் ஹைட்ஸை நாம் போய் இருக்க மாட்டோம். ஏனென்றால் அந்த ட்ரீ லைன் என்பதை, அதாவது பாகிஸ்தான் ஹிமாலயத்தை பொறுத்தவரை மரம் வளர்கின்ற பகுதி என்று இருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேல ஆக்சிஜன் கம்மியா இருக்கிறதுனால மரம் வளர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆக்சிஜன் கம்மியாக என்னன்னு குறிப்பாக தெரியாது, பட் இருந்தாலும் மரம் வளராத ஒரு பகுதி இருக்கிறது. அதாவது 17,000 ஃபீட்டுக்கு மேல மரம் வளராது நம்மளுடைய மலைகள்ல. அப்ப அதை தாண்டி இருக்கின்ற பகுதிகளில் நம்மளுடைய ராணுவம் போய் உட்காராது. அந்த பகுதிகளை நாம் வெக்கேட் பண்ணிட்டு கீழே வருவோம். ஆனால் பாகிஸ்தான் அந்த இடங்களை போய் ஆக்குபை பண்ணுகிறது. அதனாலதான் பல இடங்கள்ல நம்ம இன்னைக்கு மாரியப்பன் சரவணன் என்ற திருச்சிக்காரன், நம்முடைய மேஜரா இருந்த தம்பி, அவரை 1992 அவர் பாசிங் அவுட் பரேட் நான் விட்னஸ் பண்ணேன் ஓடிஏல. அவர் ஹீரோ ஆஃப் பட்டாலிக் என்று கூறுவார்கள். அப்ப அந்த மாதிரியான ஒவ்வொரு மலைப்பகுதியும் நாம் திரும்பி பிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு கார்கில் போர் நம்மளை தடியது. அப்போ ஒவ்வொரு அந்த கமாண்டிங் ஹைட்ஸ் பிடித்த உடனே அந்த போர் முடிந்து விட்டது. அதை தாண்டி எங்கேயுமே சேதம் கிடையாது. குறிப்பாக இந்த மாதிரியான இப்ப பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பதட்டம், இந்த சூழ்நிலை அந்த டைம்ல கிடையாது. ஏனென்றால் அந்த டைம்ல அங்க இருக்கின்ற ஜெனரல் மிக தெளிவாக இருந்தார். நமக்கு இந்த கமாண்டிங் ஹைட்ஸ் தான் நமக்கு தேவைப்படுகிறது. அதாவது ஸ்ரீநகர்ல இருந்து கார்கில் வழியாக லே போகின்ற அந்த ஹைவே நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்க வேண்டும் நினைத்தார். அதனாலதான் அதை செய்தார். அப்போ அதோட அது முடிஞ்சு விட்டது. ஆனால் இப்ப இருக்கின்ற ஆர்மியினுடைய தளபதி அசீம் முனீர் என்பவர் மிக மிக அதை விட எவ்வளவு மோசமான ஒரு நபராகத்தான் எனக்கு தோற்றம் அளிக்கிறார். ஏனென்றால் அவருடைய எண்ணம் என்பது இந்தியாவை சிதைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த பதான்கோட்டில் இந்த மாதிரியான தாக்குதலை அவர் முன்னெடுத்தார். அதன் பிறகு நம்ம மிக தெளிவாக கூறினோம், நாங்க டெரரிஸ்ட் கேம்ப்ஸ்ல மட்டும்தான் ஏம் பண்ணுவோம், வேற எங்கேயுமே நாங்க ஒண்ணுமே செய்யவில்லை, இன்க்ளூடிங் உங்களுடைய ஏர் டிஃபென்சஸ் கூட நாங்க சிதைக்கவில்லை என்று கூறினது பிறகு கூட அவர் என்ன செய்தார்னு பாத்தீங்கன்னா, அந்த அட்டாக் முடிந்த உடனே அன்னைக்கு நைட்டே நம்மளுடைய ஏர் டிஃபென்சஸை சோதனை எடுக்கிறார். அப்ப அதன் பிறகுதான் நமக்கு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வருகிறோம். இன்றைக்கு அதனுடைய நீட்சியாகத்தான் அவர்களுடைய பிளேனை அனுப்பியிருக்கிறாங்க. அதுல அவருடைய 2 ஏர்கிராஃப்ட் இன்னைக்கு சேதமடைந்து அது கீழே வந்திருக்குது. பாகிஸ்தானே ISPR, இன்டர் சர்வீசஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் அது கன்ஃபார்ம் பண்ணுகிறது. பாகிஸ்தான்ல இருக்கின்ற பப்ளிக் ரிலேஷன்ஸ், ஆர்மியினுடைய பப்ளிக் ரிலேஷன்ஸ் அவுட்ஃபிட் அதை கன்ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி ஒரு ஏர்ஃபோர்ஸ் பைலட் கூட நாம இப்ப அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். எப்படி அபிநந்தன் பாகிஸ்தான்ல அரெஸ்ட் ஆனாரோ ஏறத்தால அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு உருவாகி இருக்கிறது. இது நிச்சயமாக ஒரு எஸ்கலேஷனாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நிச்சயமாக பாகிஸ்தானுடைய அந்த ராணுவத்தினுடைய அந்த முதுகெலும்பை உடைக்க வேண்டும். அதுதான் இந்தியாவினுடைய ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த போர் என்பது வெடித்த ஒரு சூழ்நிலையில் நமக்கு அடுத்த கட்டமாக நிச்சயமாக பாகிஸ்தானை எப்படி சிதைக்க முடியும், பாகிஸ்தானுடைய ராணுவத்தை மட்டும் எப்படி சிதைக்க முடியும் என்ற ஒரு முடிவில் இந்தியா எத்தி அதற்கான நீக்கங்களை செய்ய வேண்டும் என்றதுதான் என்னுடைய ஒரு ஆசையாக இருக்கிறது.